எங்கடா இங்கேருந்து கிணத்த காணோன்ற மாரி, எங்கடா இங்கேருந்து கடல காணோம் அப்படின்ற மாரி தாங்க காய்ஸ் இந்த கதை இருந்துச்சு. சரி வாங்க படத்துக்குள்ள போயிரலாம். படத்துல ஓப்பனிங் சீன்ல அப்படியே ஒரு லாங்ல ஒரு தண்ணி கடல்ல ஒரு போட் மாரி எடுத்து ஒரு வெக்கேஷன் மாரி வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாரி வந்திருக்காங்க. அப்படி ஃபிஷ் எல்லாம் புடிச்சு அப்படி ஜாலியா இருக்கிற மாரி வந்திருக்காங்க. அதுல ஒரு ஹீரோ, ஹீரோயினி அப்புறம் ஒரு அக்கா, ஒரு தம்பி அப்படின்ற மாரி. நம்ம தம்பிக்கு வேற இன்னைக்கு பர்த்டேவா அப்படி கிஃப்ட் எல்லாம் குடுத்து ஒரு மாரி ஜாலியா இருக்கிறாங்க. நம்ம அக்காவுக்கு அவர் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அப்படியே கால் பண்ணி ஒரு மாதிரி தனியாக பேசிட்டு இருக்காரு. அப்புறம் பேசியிருக்கிறப்ப 2 பேரும் ஜாலியாக தான் பேசியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி ஒரு மாதிரி இந்த கடல்ல முன்னாடி இந்த மேகங்கள்லாம் ஒரு மாதிரி இடி இடிக்கிற மாதிரி பார்க்குறா. என்ன அது இடி இடிக்குதுன்னு கேட்டேன்னா என்னன்னு தெரியல. காலையிலேருந்து அப்படி தான் இருக்குன்னு இதை போய் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறேன். அந்த மாதிரி நான் இடி இடிச்சதை பார்த்தேமா அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் ஸ்டேஞ்சாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டவர் கிடைக்குதான்னு பார்க்குறா. டவரில் ஒரு மாதிரி கிடைக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அந்த இடிலாம் இடிச்சதில்ல, அதனால மைக்ரோஃபோனும் ஒர்க் ஆகலை, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதை பற்றி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டுக்கிறப்ப இவரும் ஒரு மாதிரி செக் பண்ணி பார்க்குறா. ஹலோ ஹலோ மீடியா யாராவது இருக்கீங்களா, இந்த மாதிரி மைக்ரோஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, யாராவது இருக்கீங்களா, பக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி பக்கத்தில் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. மேலே கடல்லேருந்து என்னமோ ஒரு மாதிரி எரிகல் மாதிரி விழுகுது. அப்படி சுற்றி முற்றி எல்லாரும் ஒரு மாதிரி வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பக்கத்தில் போட்டு பக்கத்தில் இன்னொன்று வந்து டம்முன்னு விழுகுது. சரி அப்பா பார்க்குறாரு, இதுக்கு மேலே விட்ட வேலைக்கு ஆகாதடா, கிளம்புவோம்டா அப்படின்ட்டு போட் எடுத்து கிளம்புறாங்க. இங்கே பாருங்க காம்பஸில் எல்லா பக்கம் ஆடுது, போட்டெல்லாம் ஒரு பக்கம் திடீர்னு ஆடுது. அப்படி திடீர்னு என்னன்னு தெரியல, எல்லா வாயிலேருந்து மூக்குலேருந்து ஒரு மாதிரி ரத்தமாக வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்கும் சரி அவங்க அக்காவுக்கும் சரி ஒரு மாதிரி வாந்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது. அப்படியே தலை சுற்றுது. என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரியல, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்படி புயலெல்லாம் ஓஞ்சி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அமைதி காட்சி அளிக்குது. அப்படியே காலையில் எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. ஒரு மாதிரி அப்படியே எழுந்திரிச்சு என்னன்னா நடக்குது அப்படின்ற மாதிரி போட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா போட்டுக்குள்ள மண்ணு மீனெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பார்க்குறப்போ அப்படியே ஒரு லாங் ஷாட்டில் காட்டுவாங்க வருங்க. அப்படியே இருந்த மொத்த கடலுமே காணாம போச்சுங்க. என்ன விட்டு இப்படி இந்த மாதிரிலாம் கனவு உலகத்தில் இருக்குமா ரியல் உலகத்தில் இருக்குமான்ற மாதிரி ஒரு சுற்றி முற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு லாங் ஷாட்டில் காட்டுறப்ப தான் தெரியுது கடலே காணுங்க, மொத்த கடலும் காணாம போயிடுச்சு. அப்படியே இவங்க அப்படியே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்கப்ப அது வெளியே நின்று எத்தனை நாள் சாப்பாடு இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும்ல. என்ன சர்வைவல் ஆரம்பிச்சு இதெல்லாம் பார்த்தனா ஆகணும். அவர் பக்கத்தில் மைக்ரோஃபோன்லாம் இருக்குது. ஒரு மாதிரி வாக்கி டாக்கி ட்ரை பண்ணுறான். அப்புறம் அங்கே ஒரு தம்பிங்கிற மாதிரி பலூனை விட்டு நம்ம பக்கத்தில் யாராவது இருந்தால் அந்த பலூனை பார்த்து நம்மகிட்ட வருவாங்க அப்படின்னு நம்ம கேட்ட நம்ம பேரண்ட்ஸ்லாம் ஓகே அந்த மாதிரி பண்ணு அப்படின்னா. அப்புறம் அப்பா யாராவது இருக்கீங்களா, யாராவது இருந்தால் தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தருக்கு சவுண்டு வருது. இந்த மாதிரி இந்த மாதிரி நான் ஆப்ரேஷன் மாதிரி வந்திருக்கேன், இந்த நீர்மூழ்கி கப்பலில் வந்திருக்கேன். நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற கேப்டன் சொல்கிறாரு, என் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தை நான் பார்த்ததே இல்லை, புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே எத்தனை கிலோமீட்டர் அப்படின்லாம் கேட்டு வச்சுட்டு மேப்லாம் போட்டு பார்க்குறாரு. ஓகே இங்கேருந்து கொஞ்சம் 3 நாள் நடந்து போகிற மாதிரி இருக்கும், போனோம்னா போய் சென்டர்லாம் நம்ம ஃபேமிலியெலாம் அப்படியே கூட்டு போவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி காலையிலே கிளம்புறோம் ஓகேங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஓகே எல்லோரும் போய் படுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி சாயங்காலம் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிச்சோன்னே காலையில் எல்லோரும் கிளம்புறாங்க.